திங்கட்கிழமை விடியக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, ஜானகி வந்து புவனேஸ்வரி வந்து தலை தெறிக்க ஓட விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க தான் புதிய தலைவியாவும் வர்றாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரி வந்து சந்தோஷத்துல இருக்காங்க. அந்த ரகுராம வந்து ஊர் மக்களே சேர்ந்து எப்படியோ வந்து அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. கொலைகார குடும்பத்திலேருந்து பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பயன்படுத்தி நான் தான் தலைவியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி வந்து மாயா கிட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, இவர் வேற வந்து தலைவராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் புவனேஸ்வரி கிட்ட இருந்து ஜானகிக்கு வந்து கால் வருது. கால் வந்தோடனே என்ன வீட்டில் வந்து உன் புருஷன் வந்து தலைவராக இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து ஏய் ஒழுங்கு அளந்து பேசு, இன்றைக்கும் என்றைக்கும் அவர் தான் இந்த ஊர் தலைவராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் நேற்று வரைக்கும், இப்போல்லாம் அவன் தலைவரே கிடையாது சரியா. ஊர்லேயே வந்து கொலைகார குடும்பத்திலேருந்து ஊருக்கு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தலைவர் பொறுப்புலேருந்தே தூக்கிட்டாங்க சரியா. அதுக்கடுத்து தலைவியாக வரப்போகிறதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் ஒரு காலமும் நடக்காது, நான் வந்து அவரை தலைவர் ஆக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனிமேல் வந்து ரகுராம் வந்து தலைவர் ஆகவே மாட்டார், நீ இனிமேல் தலைவரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் உன்னால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எனக்கு ஒன்றும் தலைவரோட பொண்டாட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது, நான் அவரோட பொண்டாட்டியாக இருந்தாலே எனக்கு அது பெருமை தான். ஒன்றைய மாதிரி தான் தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனா, நான் குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக தான் இருக்கேன், நீ தான் எங்கள் குடும்பத்தை கெடுக்கணும் அழிக்கணும்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் பரவாயில்லடி, என்னோடய வாழ்க்கை அழிஞ்சாலும் உங்கள் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்காமல் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏய் பண்ணி பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. ஏய் உன்ட்டெல்லாம் பேச விருப்பமே இல்லை, அதாவது ஒருத்தனை உயிரோடையே வச்சுக்கிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே நாடகம் ஆடிக்கிட்டு திரிகிறியே, நீ உங்ககிட்டலாம் என்னத்தை பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உன் புருஷனை தலைவன் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு என்னையை தாண்டி தலைவியாக நாளைக்கு போட போகிறாங்க, நான் பண்ணுறேன் பாரு, அதுக்கடுத்து உன் குடும்பத்தை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னைய வந்து தலைவி ஆகவே விட மாட்டேன்டி, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஜானகி வந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து ஃபோனை வச்ச பிறகு நம்ம மாயா தான் ஒரு ஐடியா கொடுக்காங்க. பெரியம்மா பேசாமல் வந்து பெரியப்பா இனிமேல் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் போய் தலைவராகுங்கன்னு சொன்னாலும் அவர் வந்து எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்களே நின்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி மாயா நான் போய் தலைவியாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் தலைவியாக இருக்கணும், இல்லைன்னா வேறு யார் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புவனேஸ்வரிக்கு வந்து அந்த பொறுப்பை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து அவளோட அதிகாரம் தான் இங்கே நடக்கும். தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, தயவுசெய்து நீங்கள் போய் நில்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ பெரியப்பா தானே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம போய் கேட்போம், நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஊர்க்காரங்கெல்லாம் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி நம்மளாம் தலைவியாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து உங்கள் பெரியப்பா வந்து கோவமாக இருக்கார், நான் வந்து அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், எல்லாத்தையுமே வந்து அகைன்ஸ்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக இருக்கார். இந்த நேரத்தில் நான் போய் தலைவி ஆகிட்டேன்னு வச்சுக்கோமே, அவர் என்ன நினப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியம்மா ஆல்ரெடி வந்து பெரியப்பா வந்து கோவத்தில் தான் இருக்கார், இந்த நேரத்தில் வந்து நம்ம இது பண்ணால் தான் சரியாக வரும், பண்ணால் கோவம் அதிகமாகும், அது என்னமோ கரெக்டு தான், ஆனால் வந்து அந்த புவனேஸ்வரிகிட்டேருந்து இந்த ஊரையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணுன்னா நீங்கள் தலைவியானால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிமாயா இவ்வளோ சொல்கிற, உனக்காக வேணால் நான் நாளைக்கு வந்து தலைவியாக வந்து அவங்க ஊர் மக்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவெடுக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ரகுராம் போய் வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து சிவராம் வந்து சொல்கிறாங்க, அண்ணே என்னண்ணே இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டீங்க, தயவுசெய்து வந்து நீங்களே தலைவராக இருங்கண்ணே, இன்னும் வந்து நம்ம கதிர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து நிரூபணம் ஆகலை, அப்படி இருக்கும்போது எதுக்குண்ணே நீங்கள் வந்து தலைவர் பதவி வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சிவராம் அதெல்லாம் சரியாக வராது, ஊரில் உள்ளவங்க இந்த கொலைகார குடும்பத்திலேருந்து தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க, அதெல்லாம் சரியாக வராது, இதுக்கெல்லாம் வந்து நான் அந்த பதவியிலேருந்து வெளியில் வந்தால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராம் வந்து சொல்கிறாங்க. இல்லை நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இதான் என்னோடய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொன்ன உடனே வெளியில் வந்து மறுநாள் வந்து தலைவி பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்காக வந்து புவனேஸ்வரி வந்து ஊர் மக்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம மாசா வந்து நம்ம இப்போ மாயாவும் ஜானையும் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.